ஹாய், கர்த்தருக்கு பிடிச்ச ஒரு காரியம் இருக்குங்க. அது என்ன? அது நம்ம பண்றோமா? பாருங்க, ஒருத்தர் நிறைய பாவம் பண்றாரு. ஸோ அந்த பாவம்லாம் பண்ணிட்டு இந்த காரியத்தை பண்றாரு. கர்த்தர் அவரை மன்னிச்சிடுறாரு. அது என்ன காரியங்க? வாங்க பார்க்கலாம். Voice of our Lord. அந்த காரியத்தை பார்க்க முன்னாடி நம்ம யார் அந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் ஆகாப். ஆகாப் யாருன்னா இஸ்ரவேலோட ராஜா. அவர் ஆரம்பத்துல இருந்து நிறைய பாவம் பண்றாருங்க. பாருங்க, ஸ்டார்டிங்ல ஒரு இஸ்ரவேல் ராஜா என்ன பண்றாரு, பாகால் வழிபடுற ஏசபேல் அப்படின்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றாரு. அது கர்த்தருக்கு பிடிக்கல. மேலும் பாருங்க, ஏசபேல் பாகால வழிபடுறவங்க. அதனால என்ன ஆகுது, இஸ்ரேலுக்குள்ள பாகால் வழிபாடு வருது. ஆல்டர் கட்டுறாங்க பாகாலுக்கு, அதே மாதிரி கோயில் கட்டுறாங்க பாகாலுக்கு. இதெல்லாம் கர்த்தர் எரிச்சல் அடைந்தாரு. மேலும் பாருங்க, ஏசபேல் என்ன பண்றாங்க, பிளான் பண்ணி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்ங்க அவங்களெல்லாம் சாகடிக்கிறாங்க. இது கர்த்தரை கோபமாக்கிட்டு. மேலும் பாருங்க, ஆகாப் ராஜா கடைசியா என்ன பண்றாருன்னா ஒரு தோட்டத்து மேல ஆசைப்படுறாரு. அது அவருடைய பேலஸ் கிட்ட இருக்குது. அதை பார்த்துட்டு அது வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த உரிமையாளர் நாபோத் அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, இதை நான் கொடுக்க முடியாது. ராஜா சொல்றாரு, நான் காசு தரேன், எனக்கு நீ கொடுன்னு சொல்லிட்டு. இல்ல, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் அப்படி சொல்றாருன்னா, அது யாவே கர்த்தர் கொடுத்த ஒரு நிலம் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு. கர்த்தர் அப்பயே சொல்றாரு, இதை நீங்க யாருக்கும் விற்க கூடாது சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதனால இதை அவர் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சொல்றாரு, நான் விற்க மாட்டேன். கர்த்தர் இதை கொடுக்காதபடிக்கு காக்க கடவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை பார்த்துட்டு இவர் ரொம்ப சோர்வாகி இருக்கும்போது ஏசபேல் பாக்குறாங்க. நீ ஏன்ப்பா இவ்வளவு சோர்வா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கேட்கும் போது சொல்றாரு, அப்ப என்ன பண்றாங்க, ஏசபேல் ஒரு பிளான் பண்ணி ஒரு பொய் சாட்சி உண்டாக்கி நாபோத் கடவுளுக்கும் ஆகாப் ராஜாவுக்கும் எதிராக பேசினான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கல்லெறிஞ்சு கொல்றாங்க. கர்த்தர் மிகவும் கோபம் கொள்றாரு. கோபமாயி எலியாட்ட சொல்றாரு, அவன்கிட்ட போய் சொல்லு, நீ எப்படி நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் லிக் பண்ணிச்சோ அதே மாதிரி உன்னோட ரத்தத்தையும் லிக் பண்ணும், போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்ட ராஜா பயங்கரமா அப்செட் ஆகி நம்ம சாக்க போறோம்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு கடவுள்கிட்ட. அவன்கிட்ட ரொம்ப அழுறாரு. அவரோட உடையெல்லாம் கிழிச்சிட்டு தன்னை தாழ்த்துகிறாரு. அப்புறம் பாருங்க, அவர் தாழ்த்தின பிறகு கர்த்தர் சொல்றாரு, பாத்தியா ஆகாப் ராஜாவை, அவன் தன்னை தாழ்த்தினான். இதனால நான் சொன்னது நிறைவேறாது, அவனை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. பாருங்க, எவ்வளவு ஒரு கொடுமைகளை பண்ண ஒரு ராஜா அவரே தன்னை தாழ்த்துறாரு. அப்ப கடவுள் இறங்குறாரு. நம்மளும் பாருங்க, தாழ்த்துவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப கர்த்தர் நேசிக்கிறாரு. பைபிள் சொல்லுது, தன்னை தாழ்த்துறவன் கிருபையை கர்த்தர் அழிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லுது. அதே மாதிரி கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தாழ்மை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ நல்லபடியா நடந்து கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி நீ நட, அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறான்னு சொல்லிட்டு பைபிள் நம்மளுக்கு சொல்லுது. பிரைஸ் தி லார்ட்.